ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நல்ல வெள்ளை வெளையர்னு நூல் போல் சிலுன்னு இருக்கக்கூடிய இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த இடியாப்பம் ஸ்பெஷலாக நான் வந்து இந்த நம்ம உட்டில் இருக்கும்ல இடியாப்ப குழல், அந்த குழல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேங்க. நல்ல சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். அந்த மாவு பதம் மட்டும் நீங்கள் வந்து சரியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா செம்மையாக பண்ணி முடிக்கலாம். பாருங்கள், நான் வந்து 350 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு நார்மலாக ஷாப்பில் வாங்கினது. அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து 350 கிராம் நான் தண்ணி, ஏதாவது இந்த தண்ணி வந்து இலை சூடாக இருக்கணும். லைட்டாக நம்ம நகைச்சூடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சூடு தண்ணி. அதை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இடியாப்பம் வந்து எப்படி இல்லாமல் தலைகீழ பண்ணுறாங்க. இது ரொம்ப ஆக்சுவலி இடியாப்பம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாகி வரும். கொஞ்சமாக இப்போ வந்து லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு, அதாவது நம்ம குக்கிங் ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக திரும்ப பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாவு வந்து அப்படியே ஜம்ப் பண்ணும் அந்த மாதிரி. அதாவது நீங்கள் பிசையும் போது டக்குன்னு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளஃபியாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் இதோட பதம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வந்து புளிய ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது வந்து பனை ஓலையில் பண்ண இடியாப்ப தட்டுங்க. இது வந்து ஆக்சுவலி இதில் நம்ம இடியாப்பம் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஓலையோட ஸ்மெல், அந்த ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு வரும். பாருங்கள், இது வந்து இடியாப்ப குழல். பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டை. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க இது ரெண்டுமே. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துக்கிடணும். இந்த மாவு நல்லா சாஃப்டாக, அதை ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மாவு, அதாவது இடியாப்பம் புழியும் போது தண்ணி ட்ராப் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக விழுந்துக்கிட்டு அந்த விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு மாவை இது உள்ள அச்சில் போட்டுட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். இது வந்து நான் ஸ்டாண்டிங், அதான் நம்ம நின்றுக்கிட்டு பிளாட்ஃபார்மில் வந்து 2 கைட்டு வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அவ்வளோவா கரெக்டாக ஈவனாக வர மாட்டேங்குங்க. ஏன்னா அந்த உட்டுலேருந்து சில நேரம் அந்த உட்டு வந்து மேலே எடுத்துக்கிடுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு ஈஸியாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நல்ல சின்னதாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு நல்ல வெள்ளை வெளையர்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம நார்மலாக இட்லி எப்படி அவிக்கும் அதே மாதிரி நான் வந்து இந்த தட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 1 by 1 தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். தண்ணி வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்லோ ஃபயரில் அந்த தண்ணி லைட்டாக பாயில் ஆக வச்சுட்டு நீங்கள் வந்து இது மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறது வந்து ஒரு 4 நிமிஷம் போதுங்க. ஸ்லோ ஃபயரில் 4 நிமிஷம், அவ்வளோதான். உடனே எடுத்துடணும். நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடியாப்பம் வந்து ஹார்டாயிரும், சிலுன்னு இருக்காது, நல்லா இதாக இருக்காது, சாஃப்டாக இருக்காது. பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்துட்டேன். என்ன ஒரு அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நான் கொஞ்சம் மாவு அதிகமாகவே போட்டுட்டேங்க. அதாவது நிறைய ரவுண்டு புழிஞ்சிட்டேன். நீங்கள் வந்து லைட்டாக ஒரு கம்மியாக வேணும்னா ரொம்ப கம்மியாகவே ஒரு 2-3 சுற்றுலையே எடுத்துடலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த இடியாப்பம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அடுத்த ஷிஃப்ட்டு. அடுத்ததும் நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட செம்மையாக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.